அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் வசனம் 31. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். விசுவாசத்தினாலே, அது எப்படி ஆரம்பிக்குது? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். அல்லேலூயா. இது பாருங்க, அந்த பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது அவள் ஒரு வேசி, ஆனால் வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். அது எதனால? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. பாருங்க, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் இல்லையா? பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அப்போ சேதமாகுதுன்னா, சேதமாகாதிருந்தால் என்னவா இருந்தால்? சேதமாகாதிருந்தால். அப்ப என்னன்னா, பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்திலிருந்து அவள் காக்கப்பட்டு விட்டாள். அல்லேலூயா. அது எதனால? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. முதல்ல விசுவாசத்தினாலே ஆரம்பிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா சமாதானத்துடனே. அல்லேலூயா. 2 வார்த்தை இருக்கு, நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே சமாதானத்தோடு, இது 2 இருந்ததுனால அவள் சேதமாகாதிருந்தாள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அழிந்து போகல. அல்லேலூயா. என்ன ஆகல? அழிந்து போகல. விசுவாசம் யார் மேல? விசுவாசம் தேவனுடைய வல்லமையான ஒரு செயல்கள் மேல. எது மேல? தேவனுடைய வல்லமையான அந்த செயல்கள் மேல ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்ததுனால அவள் சேதமாகாதிருந்தாள், கெட்டு போகாமல். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அல்லேலூயா. அப்படின்னா அழிந்து போகாமல், அப்படின்னா சேதமாகாமல், அப்போ நித்திய மரணத்தை காணாமல். அல்லேலூயா. அப்போ இந்த பெண் விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற இந்த வேசி வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். விசுவாசம், கர்த்தர் மேல விசுவாசம். அந்த விசுவாசத்துல அவளுக்கு பயம் இல்லை. கர்த்தர் மேல விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பயம் இல்லை, ஒரு சமாதானம் வந்து விட்டது. அந்த பாவியான அந்த பெண் கர்த்தருடைய வல்லமையான செயல்களை அவள் கேள்விப்பட்ட உடனே ஒரு சமாதானம் வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேராம அவ என்ன பண்றா? சேதமாக. என்ன முக்கியம்? விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதோடு கூட சமாதானம் ரொம்ப முக்கியம். தேவ சமாதானம், தேவன் மீது நமக்கு ஒரு சமாதானம் ரொம்ப முக்கியம். 2மே அதுல இருக்குது. சமாதானத்துடனே, விசுவாசத்தினாலே சமாதானத்துடனே இருக்குது. அப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம்னா என்ன? அதை பார்க்கணும். விசுவாசத்தினாலே ஆரம்பிக்குது. அப்ப விசுவாசத்தினாலே ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதி. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி.
விசுவாசமானது அப்படின்னா என்ன? விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு சாட்சி சொன்னீங்க, வீடு கட்ட தேவன் தளம் போட உதவி செய்தாருன்னு. அல்லேலூயா. அதே போல தளம் போட்டுட்டு நீங்க மற்ற காரியங்களும், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பேன், இதெல்லாம் என்ன இருக்குது? இன்னும் நடக்கல. நடந்துச்சா? இன்னும் திருமணம் நடக்கல, இன்னும் வீடு கட்டி முடிக்கல. ஆனா இதெல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் செய்து முடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உறுதியா இருக்க வேண்டும். அது எனக்கு கர்த்தர் செய்வார் என்பதில் உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டு நல்லா பாருங்க. நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அது எனக்கு கர்த்தர் செய்து முடிப்பார் என்பது உறுதியான நம்பிக்கை. அல்லேலூயா. நான் அதுல அலசடி படல. என்ன படல? யார் பேர்ல அலசடி படல? கர்த்தர் பேர்ல நான் அலசடி படல. ஐயோ கர்த்தர் செய்வாரா, கர்த்தர் செய்வாரா, செய்ய மாட்டாரா அப்படின்னு நான் என்ன பண்ணல? அலசடி நான் படல. ஏன் அலசடி படல? என் நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்குது. அந்த நம்பிக்கையில நான் உறுதியா இருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசமானது அப்படின்னா, விசுவாசம்னா என்ன? கர்த்தர் மேல விசுவாசம்னா என்ன? ஏன் இது முக்கியமா இருக்குது? ஏன் இது முக்கியமா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில? ஏன் நம்பிக்கையில நான் உறுதியா இருக்கணும்? ஏன்னா இந்த உலகத்தை நீங்க பார்க்கும்போது, நீங்க இந்த உலகத்துல இருக்கிறீங்க. இந்த உலகம் நல்ல உலகம்னு சொல்ல முடியாது, நல்ல உலகம்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு விஷயத்தை நம்பிக்கொண்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கையை குலைப்பது போல, நம்பிக்கையை கெடுப்பது போல உங்களை சுற்றி பல காரியங்கள் நடக்கலாம். அல்லேலூயா. உங்களை சுற்றி பல காரியங்கள் நடக்கலாம். செய்யாம, அந்த விமானத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணாம, மனிதனுடைய தவறுகளால் அது நடந்துடுச்சு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? கடவுள் இருக்கிறாராப்பா, கடவுள் இருந்தா அந்த விமானத்தை விபத்துக்குள்ளாம காப்பாத்தலாமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அநியாயமா பச்சை குழந்தைங்க கூட செத்து போச்சு. இது யாருடைய தவறு? மனிதர்களுடைய தவறு. அல்லேலூயா. இப்ப நமக்கு அந்த அது சரியான முறையில் பராமரித்து, சரியான முறையில் அதை செக் பண்ணி, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி இருந்தா, அந்த தவறுகளை கவனமா, அதுல என்னென்ன குறைவுகள் இருக்குதுன்றத கவனமா அதை பார்த்திருந்தா அந்த விபத்து நடந்திருக்காது. அப்ப அது யார் தவறு? அல்லேலூயா. மனிதர்களுடைய தவறு. அப்போ உடனே என்ன சொல்றாங்க எல்லாரும்? கடவுள் இதை காப்பாத்திருக்க கூடாதா? கடவுள் ஏன் இப்படி செய்யறாரு? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? அப்ப கடவுள் இருக்கிறாருன்னா ஏன் அவங்களை காப்பாத்தல? அவர் நல்லவரா? அல்லேலூயா. மனிதர்கள் பேராசையினாலே பலவிதமான பாவங்களை செய்து அநியாயமாய் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யும் பொழுது, அதுல நம்ம பாதிக்கப்படும் பொழுது, நாம அதுல கவனம் இல்லாமல் நம்ம பாதிக்கப்படும் பொழுது கடவுள் என்ன செய்வார்? அல்லேலூயா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் பொல்லாத உலகம். உடனே என்ன பண்ணுது? பழி என்ன பண்ணுது? இந்த உலகம் கடவுள் மேல போடுது. ஒண்ணு. ரெண்டாவது, நாம கூட நமக்கு விரோதமா ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன சொல்றோம்? அவன் எனக்கு விரோதமா செஞ்சுட்டான், கடவுள் அவனை காலை ஒடிப்பாரு. அல்லேலூயா. கையை ஒடிப்பாரு. கடவுள் தான் அவன் கைய ஒடிச்சாரு. சொல்றோமா இல்லையா? அப்போ நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் பேரிலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ளே வளர்த்திருக்கிறார்கள். இருக்குதா இல்லையா? உண்டா இல்லையா? அல்லேலூயா. இருக்குது. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பண்றது, கடவுள் எனக்கு இப்படி மறைப்பான். இவன் மறைச்சிட்டு, இவன் செஞ்ச தவற மறைச்சிட்டு யார் பேர்ல பழிய போடுறது? அல்லேலூயா. கடவுள் பேர்ல பழிய போடுறது.
இது போல நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் கடவுளை குறித்து சரியான ஒரு புரிதல் இல்லை, கடவுளை குறித்து சரியான அறிவு இல்லை. அதனாலதான் பவுல் சொல்கிறாரு, தேவனை அறியும் அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், இவைகளெல்லாம் என்ன? தேவனை குறித்து அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான இருதயம். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும், இது கடவுள் தான் செஞ்சாரு. அல்லேலூயா. இப்படி நமக்குள்ள பலவிதமான அபிப்பிராயங்கள் நம்முடைய இருதயத்திலே இருக்குது. அதனாலதான் நமக்குள்ள கொண்டு போடு என்ன பண்ணுது? சமாதானத்தை குலைக்கிறது. ஒண்ணு, நம்ம கிட்ட இருக்கிற கடவுளை குறித்த சரியான அறிவு இல்லாதது. ரெண்டாவது, சூழ்நிலைகள், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடைய முடியாம பலவிதமான சூழ்நிலைகள். இப்படி நம்முடைய இருதயம் தேவன் மீது விசுவாசத்துல ஒரு உறுதியா இருக்க முடியாதபடி. இன்னொன்னு, மற்ற மனிதர்கள் கடவுள் இருந்தா இதெல்லாம் நடக்குமா? இப்படி பலவிதமான கடவுளை குறித்து, கர்த்தரை குறித்து, தேவனை குறித்து ஒரு சரியான புரிதல் இல்லாதபடி, அறிவில்லாதபடி இருக்கிறதுனாலதான் விசுவாசம் என்ன பண்ணுது? பலவீனப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா இந்த ராகாப் என்கிற வேசி விசுவாசத்தினாலே வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு, அந்த சமாதானத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான குறைவு இல்லை. சமாதானம் அந்த அவளுடைய சமாதானத்தை எதுவும் குலைத்து போட முடியல. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை எதுவுமே குலைத்து போட முடியல. அல்லேலூயா. இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 24வது வசனம் படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 24வது வசனம் படிங்க. பாருங்க, இதனுடைய காரியம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆண்டவன் என்ன பண்றான்? 3 பேரை கூப்பிடுறான். 3 பேரை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுக்கறான், இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து கொடுக்கறான், இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து கொடுக்கறான். அப்ப 5 தாலந்தை வாங்கினவன் அந்த 5 தாலந்தை கொண்டு வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். 2 தாலந்தை வாங்கினவன் அந்த 2 தாலந்தை கொண்டு இன்னும் 2 தாலந்து சம்பாதிக்கிறான். இந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன பண்றான்? அந்த தாலந்தை கொண்டு போய் சீலிலை சுற்றி மண்ணிலே புதைத்து வைத்து விட்டான். அல்லேலூயா. அப்போ அந்த எஜமான் கேட்கிறான். கேட்கும்போது 5 தாலந்தை வாங்கினவன், ஐயா நீ கொடுத்த 5 தாலந்து, நான் இன்னும் 5 தாலந்தை நான் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லி அவனை கொடுக்கறான், அந்த ஆண்டவன்கிட்ட கொடுக்கறான். அப்ப அந்த ஆண்டவன் என்ன செய்யறாரு? நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிருன்னு அவனை ஆசீர்வதிக்கிறாரு. 2 தாலந்தை வாங்கினவனும் 2 தாலந்தை சம்பாதிச்சுட்டு கொண்டு கொடுக்கறான். அப்ப நீ 2 பட்டணத்துக்கு நீ அதிகாரி ஆயிரு என்று சொல்லி அது அவனை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன சொன்னான் பாத்தீங்கன்னா, என்ன படிச்சீங்க நீங்க? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்ப இவன் என்ன அறிந்து வைத்திருக்கிறான்? அந்த எஜமான குறித்து என்ன அறிந்து வைத்திருக்கிறான்? கடினமான மனிதன். அல்லேலூயா. அவனை பத்தி என்ன சொல்றான் பாருங்க. விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷன் என்று அறிவேன். அல்லேலூயா. அப்ப அதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்களே, அந்த 2 பேர் ஏன் 5 தாலந்தை கொண்டு ஏன் 5 தாலந்தை சம்பாதிச்சாங்க? ஏன் 2 தாலந்தை கொண்டு ஏன் 2 தாலந்தை சம்பாதிச்சாங்க? அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு அந்த ஆண்டவனை குறித்து அவர்களுக்கு என்ன இல்லை?
சந்தேகம் இல்லை, ஒரு சமாதானம் இருந்தது. அந்த சமாதானத்தை கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தினாலே 5 தாலந்தை கொண்டவன் 5 தாலந்தை சம்பாதித்தான், 2 தாலந்தை கொண்டவன் 2 தாலந்தை கொண்டு சம்பாதித்தான். ஆனா இவன் என்ன பண்றான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் சேர்க்காத இடத்தில் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயம் உள்ள மனுஷன் என்று அறிவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ இதுல இவனுடைய இருதயம் என்ன இருதயமா இருக்கிறது? எதையும் பெற முடியாது. அல்லேலூயா. 2 மனசு. நீ ஆராதிக்கிற தேவன் மீது ஒரு விசுவாசம் இல்லாம 2 மனம், அவர் நல்லவரா கெட்டவரா? அல்லேலூயா. 2 மனம் இருந்தால் நீ அந்த தேவனிடத்துல நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த தேவனை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. தேவனை குறித்த அறிவு ரொம்ப அவசியம். என்ன கேட்கிறாரு? நீ என்ன விசுவாசிக்கிறியா? அதனுடைய அர்த்தம் என்ன? என்னால முடியும் நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. அதான் ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் அவர் கேட்கிறார், உனக்கு விசுவாசம் இருக்குதா? உனக்கு விசுவாசம் இருந்தா என்னால முடியும், என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் செங்கடலை பிளக்கிறவர், வழி இல்லாத இடத்தில் வழி உண்டு பண்ணுகிறவர், வானங்களை விரல்களால் விரித்தவர் நானு, கையளவு மேகத்தை கொண்டு பெருமழை பெய்ய செய்கிறவர் நானு, 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறவர் நானு, காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் நானு, அப்பேற்பட்ட வல்லமை சர்வ வல்லமை உள்ளவர் நானு, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியும் என்னால, மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும் என்னால. ஆனா நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறியா? இவனுடைய இருதயம் சரியில்லை. அந்த 1 தாலந்த வாங்கனுடைய இருதயம் தேவனை குறித்து சரி கிடையாது. அதனாலதான் சொல்றான், நீர் கடினமான இருதயம் உள்ள மனுஷன், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள இருதயம் உள்ள மனுஷன். ஏன் அந்த மனுஷனுக்குன்னா தேவனை குறித்த ஒரு சமாதான இருதயத்துல இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன உங்களுக்கு என்ன சொத்து வச்சுட்டு போறேன்னு சொன்னாரு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அப்ப இருதயத்திலே சமாதானம் என்பது, அந்த சமாதானம்னா என்ன? அந்த சமாதானத்தை ஒருவனும் குலைக்க முடியாது. நீ கர்த்தர் பேர்ல ஒரு சமாதானமோ ஒரு நல்ல எண்ணமோ கர்த்தர் பேர்ல உனக்கு மெய்யான அன்பு இருந்துச்சுன்னா உன்னுடைய சமாதானத்தை என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. உடனே வேவுகாரரை ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அது விசுவாசத்தினால வருகிறது. கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தினால அந்த இருதயம் ஒரு சமாதானம் உள்ள இருதயமாய் அவள் வந்து பாரு. இந்த மாதிரி இந்த மாறுபாட இருதயம் இருக்கு இல்லையா, அவனை மாதிரி அவனுக்கு மாறுபாடு கிடையாது. ராகாபுக்கு மாறுபாடு இல்லை, நல்லவரா கெட்டவரா. ஏன்னா உலகம் சொல்லுது கடவுள் தான் இதை செஞ்சார், கெட்டதெல்லாம் கடவுள் செஞ்சார் உலகம் சொல்லுது. சூழ்நிலை நடக்கல, என் வாழ்க்கையில் இன்னும் நல்லது நடக்கல. அது நல்லது நடக்காததுனால கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியாம இருக்கிறாரா? காலம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தரை ஒரு குடும்பம் எங்களை சந்திச்சது. ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இந்த சபையை விட்டு நீங்க போயிடுவீங்க நாங்க நினைச்சோம். அல்லேலூயா. ஏன்னா என் குடும்பத்துல இந்த சபையில இருக்க மாட்டீங்க, போயிடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆனா நான் என்ன சொல்றேன், கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டாலும் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் கர்த்தர் மேல என்ன வரும் நமக்கு? சாராளை பத்தி என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி வயது சென்றவளா இருந்தாலும் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள்.
அல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்கு தெரியலன்னா, கர்த்தரை குறித்து தெரியலன்னா, கர்த்தருடைய வல்லமையை குறித்து நமக்கு தெரியலன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? சபை மேலேயே நம்பிக்கை இருக்காது, கர்த்தர் மேலேயும் நம்பிக்கை இருக்காது, வசனத்து மேலேயும் நம்பிக்கை இருக்காது. ஆனா நமக்கு என்ன இருக்குது? நமக்கு அவருடைய வசனம் சமூலமும் சத்தியம். அல்லேலூயா. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய. அல்லேலூயா. சூழ்நிலைகள், குறைவுகள், இவைகள் எல்லாம் என்ன பண்ணுது? நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால நம்ம அலசடிப்படலாம், இருமனம் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில. அந்த இருமனம் இருந்ததுன்னா நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன இருக்கணும்? நம்முடைய இருதயம் ஸ்டேபிளா இருக்கணும். அல்லேலூயா. என்னவா இருக்கணும்? ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா நிலையான விசுவாசமாய் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம். அதைத்தான் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறது? விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற வேசி வேணும், ஆண்டவராக இயேசு மேல வேணும். அல்லேலூயா. யார் மேல வேணும் சொல்லுங்க? யார் மேல? நீங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல உங்களுடைய விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 18:25 எடுத்து படிங்க. சங்கீதம் 18:25. இவ்வளவு நேரமா? அவர் உத்தமருக்கு உத்தமரும் புனிதருக்கு புனிதரும். படிங்க. அல்லேலூயா. வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறாங்க. இத யார் சொல்றது? சங்கீதக்காரன் எப்ப சொல்றான்? இத சங்கீதக்காரன் எப்ப சொல்றான்? ராஜாவா உட்கார்ந்துருக்கிறான். இப்போ எப்போ உட்கார்ந்துருக்கிறான்? ராஜாவா பல பாடுகள், பல துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக தோன்றுவி. அல்லேலூயா. அப்போ அவனுடைய யாரு? இது யாரை வச்சிருக்குது? இந்த காரியங்கள்லாம் யாரை வச்சிருக்குது? இங்க கவனிங்க. மற்றவங்களை எதுக்கு நீங்க பாக்குறீங்க? இங்க கவனிக்கணும். அப்போ இதெல்லாம் எதை வச்சிருக்குது? யாரை வச்சிருக்குது? என்னுடைய இருதயம் அந்த தேவனை குறித்து எப்படி சிந்திக்கிறது. அல்லேலூயா. எனக்கு போதித்தவர் சொன்னாரு, உன் கர்த்தர் நல்லவரப்பா. அல்லேலூயா. உன் கர்த்தர் நல்லவர். ஆனா நான் சொல்றேன், நம்முடைய கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் எவ்வளவு அன்புடையவர் என்பதை, அவரு எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை சொல்லி சொல்லி என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால நிறைந்தது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது என்றான். பொங்குது. பொங்குதுன்னா சந்தோஷம், கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல ஒரு விசுவாசம், கர்த்தர் எனக்கு நல்லது செய்வார், என்னை கைவிட மாட்டார் என்பதில் அப்படி ஒரு நல்ல விசேஷத்தினால என்னுடைய இருதயம் பொங்குகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரர் சங்கீதா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, உங்கள் எல்லா காவலோடும் உங்கள் இருதயங்களை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதுதான் இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு சமாதானம், கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை, கர்த்தர் மேல வச்ச விசுவாசம், இவைகளில் நீங்கள் அலசடிப்படாதபடி, அல்லேலூயா, உங்கள் இருதயம் ஒரு சமாதானத்துடனே இருக்க வேண்டும். அதுதான் அந்த ராகாப் என்கிற அந்த வேசிக்கு இருந்தது. ஆங்கில வேதாகமத்தில்
ஆங்கில வேதாகமத்தில் அந்த பெண்ணுடைய பேரை பெரிய எழுத்துன்னு சொல்லுவாங்க. பெரிய எழுத்துனா தெரியுமா? கேபிட்டல் லெட்டர். அல்லேலூயா. கேபிட்டல் லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கிறது. கேபிட்டல் லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கிறதுனா அந்த ஏன் கேபிட்டல் லெட்டர்ல ஏன் பெரிய எழுத்துல எழுதி இருக்குது? நான் அதை யோசனை பண்ணி அதை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சா என்ன போட்டிருக்குது? அந்த பெண் ஒரு அதாவது தேவன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம சொல்றல ரொம்ப பக்திமானுங்க. அல்லேலூயா. அந்த பெண் ரொம்ப பக்தியான பெண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த பக்தி அவளுக்கு அதிகமா இருந்தது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, பேதுரை பார்த்து சொல்றாரு இல்லையா, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல். தேவனுக்கேற்ற மாதிரி சிந்திக்கலாம், மனுஷருக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கலாம். அவர் என்ன விரும்புகிறாரு? ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா? அப்போ சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, தேவனுக்கு ஏற்கும் பலிகள். அப்போ தேவனுக்கு பிரியமான, தேவன் விரும்புகிற அளவு. அல்லேலூயா. தேவன் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட விரும்புகிறாரு. அல்லேலூயா. என்ன விரும்புகிறாரு? நான் தேவனுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன்? அவர் அப்படி நம்ம மேல அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. நம்ம மேல அவ்வளவு அவர் அன்பு செலுத்தி இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றை விட தேவன் அவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவரை நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும் புதிய ஏற்பாட்டுல, நிருபத்துல, தேவனுக்கு ஏற்ற துக்கம். அல்லேலூயா. என்ன வரும்? தேவனுக்கு ஏற்ற துக்கம். அப்படின்னா தேவனை போல துக்கப்படுவது. தேவன் ஒரு காரியத்தை பார்த்தா துக்கப்படுறாருல, அது போல தேவனை போல நான் துக்கப்படுறவனா இருக்கணும். அப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். தேவன் மீது வைத்த பக்தி தேவன் எப்படி விரும்புகிறார் அப்படி இருந்தது. அல்லேலூயா. அது எதனால வந்தது? தேவனை குறித்து ஒரு நல்ல எண்ணம், இருதயத்தில் ஒரு சமாதானம், தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம், அவர் மேல வச்சிருக்கிற பக்தி, அது தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படியே இருந்தது. அல்லேலூயா. தேவன் தமக்கு பிரியமானவருக்கு என்ன பண்றாராம்? நித்திரையை தருகிறார். அல்லேலூயா. நம்மள பிரியப்படுகிறார். அத போல நாம என்ன பண்ணணுமா? நாம அல்லேலூயா அப்படி தேவன் மீது நம்ம அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தெய்வீக சமாதானத்தை, அது தெய்வீக சமாதானத்தை அடையாளப்படுத்துகிறது. தேவனை அன்பு கூறுகிறது. அதுதான் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன். ஒரு பெண் அந்த பாதங்களை முத்தம் செய்கிறாள், கண்ணீரால் கழுவி தலைமயிரால் துடைத்து சுத்தி யாரையும் பார்க்காம அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள். அதுதான் அன்பு. தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. தேவனிடத்துல அன்பு கூறுகிற ஒரு அன்பு. அவளை குறிப்பிடும் பொழுது வேசின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் 1000 தலைமுறைகளுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கழிச்சு, 4000 வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு நம்ம அவளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அவ யாரா இருந்தா? வேசியா இருந்தா. தேவன் மேல விசுவாசம் வச்சா, இருதயத்துல எந்த விதமான அலசடி படாம விசுவாசிச்சா, சமாதானமா இருந்தா, அன்பு கூர்ந்தா, இன்னைக்கு 1000 தலைமுறை கழிச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற வேசி சமாதானத்துடனே வேவுகாரரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தால், நீங்க சேதமாகாம இருக்கணுமா?
நீங்க கெட்டு போகாம இருக்கணுமா, நீங்க அழிந்து போகாம இருக்கணுமா, கர்த்தர் மேல விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மேல விசுவாசம் வேண்டும், அவருடைய வல்லமை மேல விசுவாசம் வேண்டும், அவர் அன்பு கூற வேண்டும், அவரை